வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது தக்காளி புளி ரசம். எந்த ரசப்பொடியும் போட போறதில்ல. நம்ம வீட்லயே சீரக மிளகு நுணுக்கி செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நல்ல மணமாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல புளியை ஊற வச்சுக்கலாங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இது சின்னதா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி. 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. இந்த 3 தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழுத்து கனிஞ்ச தக்காளியா இருக்குது. ரசத்துக்கு வந்து நல்லா கனிஞ்ச தக்காளி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த தக்காளியுமே இந்த புளிக்குள்ளேயே போட்டுடலாம். இந்த புளி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அரை மணி நேரம் ஊறிச்சுன்னா உங்களுக்கு புளி நல்லா சாஃப்ட் ஆயிரும். அப்புறம் இந்த பாத்திரத்துலேயும் இந்த தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு புளியை ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி பண்ணிட்டு இந்த புளியை பாத்திரத்தில் போட்டு தண்ணி முதல்ல ஊற்றிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த புளி சுடுதண்ணிலேயே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பிணைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு புளியை கரைச்சிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் கெட்டியாக கரைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா தக்காளியை ஒரு 4 கட் பண்ணி போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கரைச்சிங்கன்னா ஈஸியாக கரை விட்டுரும். இப்போ புளி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சுங்க. இது வந்து புளி பொறுத்து தான். ரொம்ப கட்டியாகிற புளியா இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஊறக்கு. கொஞ்சம் நல்லா சாஃப்டா புது புளியா இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஊறிடும். இந்த தக்காளி புளி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கரைச்சிக்கலாம். இது கையில் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அரைப்பட்டுரு. நல்லா நொய்யை கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு கரைச்சிட்டேன். இதை முதல்ல வடித்து எடுத்துக்கலாங்க. இப்படி கையை யூஸ் பண்ணி நல்லா வடித்தோம்னா இந்த தக்காளி புளியோட சக்கையெல்லாம் நம்மளுக்கு கையில் நிற்கும். இப்படி வடிச்சிட்டு மறுபடியும் இதுக்குள்ளேயே போட்டுடலாம். இப்போ மீதி இருக்கிற சக்கையுமே நல்லா பிணைஞ்சு விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் இதில் சாறு இருக்கும். அதையும் நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா வடித்து சக்கையெல்லாம் எடுத்துடலாம். இந்த மீதி இருக்கிற சக்கையிலலாம் பார்த்தீங்கன்னா எந்த சத்துமே இல்லை. இதை வந்து நம்ம குப்பையில் போட்டுடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இது வந்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. இந்த மாதிரி கரைச்சி வச்சு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வச்சுருந்து அதுக்கப்புறம் கூட ரசம் தாளிக்கலாம். இது ஒன்றுமே ஆகாது. இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் முந்தின நாளே செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் ரசம் தாளிக்கிறப்ப இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். இதுதாங்க அரைச்சி போடுறதுக்கு தேவையான பொருள். இது வந்து 3/4 டீஸ்பூனுக்கு சீரகம், 3/4 டீஸ்பூனுக்கு மிளகு, 3/4 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு வரமிளகா, ஒரு 3 கருவேப்பிலை, ஒரு 8 பல்லுக்கு பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து நம்ம இடிகளில் போட்டு தட்டிக்கலாம். முதல்ல இந்த சீரகம், மிளகு, கொத்தமல்லி, மிளகாய் போட்டு ஒரு தட்டு தட்டிக்கலாம். இதை வந்து மிக்சியில் போடுற மாதிரி இருந்தாலே இந்த முதல்ல இந்த 3 பொருளை போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடியாக நல்லாவே இதை நான் தட்டிட்டேன். இதில் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கலாம். பூண்டையும் போட்டுக்கலாம். நல்லா தட்டிக்கலாங்க. நம்ம போடுற புளிக்கும் தக்காளிக்கும் ஏற்றாப்புல இந்த பொருளெல்லாம் எச்சா கம்மியாக சேர்த்திக்கணும். நல்லா தட்டிட்டேங்க. இப்போ ரசத்தை தாளிச்சு விட்டுறலாம். ரசத்தை தாளிச்சு விட்றதுக்கு அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 5-6 கடுகு போடுறேன். கடுகு வெடிக்குதுங்க. ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம தட்டி வச்சிருக்கிற சீரக மிளகு பூண்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலேயே இந்த சீரக மிளகு வணங்கணும். ஒரு 30 செகண்ட் வணங்குச்சுன்னா போதுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் ஊற்றிடலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டு புளிப்பு உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க. புளிப்பு கரெக்டாக இருக்குதுங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு போடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் சரி புளிப்பும் சரி கம்மியாக இருக்கணும். இப்போ ரசம் வந்து ஒரு 4 கொதி 5 கொதி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. அப்படி கொதிச்சதுக்கப்புறம் ரசம் கொஞ்சம் சுண்டி இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பும் புளிப்பும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே புளிப்பு உப்பு கரெக்டாகிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு புளிப்பும் உப்பும் மெச்சாகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்ற வேண்டியது வரும். அதனால் கொஞ்சமாக முதல்லையே கம்மியாக பார்த்து வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 4-5 கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரசம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும். ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நுரக்கட்டணுன்னு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புளியோட பச்சை வாசனை போயிருக்காது. அப்படியே பச்சையாகவே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துலேயே ரசம் வந்து கெட்டு போகும். அதனால் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு ரசம் கெடாது, நல்லாவே இருக்கும். இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் சுண்டி இருக்குது. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க.
இவ்வளவுதாங்க, சூப்பரான தக்காளி புளி ரசம் ரெடி ஆயிருச்சு. நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு கமகமன்னு ரசம் ரெடி பண்ணிடலாம். இந்த ரசம் வச்சீங்கன்னா வீடு ஃபுல்லா ரசத்தோட மனம் அடிச்சுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல மனமா இருக்கும். கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல இந்த தக்காளி புளி ரசத்தை செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.